மயிலும் சேவலும் துணை என்று நாம் தினமும் துதித்தால் வீரபாகுவனுடைய வாழும் நமக்கு வேர் போல துணையிருந்து காக்கும் என்று சொல்லி அந்த பாடலை பாடி குழந்தைகள் ஆடலை கண்டு நாம் மகிழ்ந்து பெற்று இறைவனை வேண்டுவோமாக. Agora,
வைத்து வரும் பந்து போக்கிடுமே ஆலகாலத்தை காண தூரத்தையும் அராத பாதத்தையும் அறிந்து 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 போக்கிடுமே ஏமையாம் நக்கரக தீர கூடிக்கவர் வீரவாகி தலைவன் என்று வாழ்க்கையே மேன்மையாம் நக்கரக தீர கூடிக்கவர் வீரவாகி தலைவன் என்று வாழ்க்கையே தேவலாலும் புறவும் பரம தந்த பாக்கியவான் தேவலாலும் புறம் பேரவே சுத்த ஒரு பேருவாவே பரம தந்த பாக்கியவான் வேடமாலுக்கு உயர் தேவதேரை உயர் தேவதாரை உயர்ந்த வாழ்க்கையினான் வேடமாலைக்கும் ஒரு தேவையானை உயர் தேவதாரை தொழுதுயர்ந்த வாழ்க்கையினான் வேடமாலுக்கும் உயர் தேவையானைக்கும் இசை வேடதாரை தொழுதுயர்ந்த வாழ்க்கையினான் வேடமாலுக்கும் உயர் தேவையானைக்கும் இசை வேடதாரை தொழுதுயர்ந்த வாழ்க்கையினான் வீடு சேதிக்க கணநாதன் வீரனே நந்தமயன் என்று தோல் துணைவோன் வீடு சேதிக்க கணநாதனாய் என்று வகை வீரனே நந்தமயன் என்று தோல் துணைவோன் வீடு சேதிக்க கணநாதனாய் என்று வகை வீரனே நந்தமயன் என்று தோல் துணைவோன் வீடு சேதிக்க கணநாதனாய் என்று வகை வீரனே நந்தமயன் என்று தோல் துணைவோன் மேன்மையாம் நட்சரத வீர பூஜிக்கவர் வீரவாகி தலைவன் என்ற வாழ்க்கையே 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 பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனை பாரதி வெட்டி புறங்கண்டலால் விடே பெரிய சூரனை போய் முட்டி போய்த செவ்வேல் பெருமான் திருமுன்பு நின்றே கட்டில் புறப்படடா சக்தி வாழ் என் கையதுவே கட்டில் புறப்படடா சக்தி வாழ் என் கையதுவே முருகாசரணம். வாளும் வேலும் சேவலும் மயிலும் துணை. அருணகிரி பெருமானின் வீரவாழ் வகுப்பை ராகமால்கியாக ஆடலுடன் பாடலை கேட்டோம். குமார சம்பவத்துக்கு முன்பாக மற்றொரு தருணத்தில் சிவபெருமான் தம் நெற்றிக்கண்ணை திறந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அப்பொழுது வெளிப்பட்ட அக்னிச்சுடரின் வெண்மை தாங்க மாட்டாமல் பார்வதி தேவி எழுந்து ஓடினார். அதனால் அவருடைய திருவடி சிலம்புகளிலிருந்து நவமணிகள் தெரித்து சிதறின. சிதறிய நவமணிகளை பார்வதி தேவியார் திருக்கண் நோக்க அந்த மணிகளில் இருந்து நவசக்தி தேவியர் தோன்றினார்கள். ஈசனின் திருவுள்ள குறிப்பின்படி அவர்கள் கருத்தரித்தார்கள். ஆனால் திடீரென தோன்றிய நவதேவியரும் ஈசன் அருகே நிற்பதைக் கண்ட சக்தி தேவி அவர்களிடம் கோபம் கொண்டு அவர்களது கரு பிரசவமாகாமல் நீண்ட காலம் அப்படியே தங்கியிருக்க வேண்டும் என்று சபித்தார். அம்பிகையின் சாபம் கேட்டு அஞ்சி நின்ற நவசக்தியரின் உடலில் இருந்து வெளிப்பட்ட வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு வீரனாக மாற மொத்தம் 1,00,000 வீரர்கள் தோன்றினார்கள். பின்னர் அம்பிகையின் கோபம் தணிய வேண்டி சரவண பொய்கையின் அருகில் தவம் ஏற்றினார்கள். காலம் கனிந்து விசாகத்தன்று முருகப்பெருமானின் அவதாரம் நிகழ்ந்த அதே தருணத்தில் பார்வதி தேவி நவசக்தியருக்கும் அருள் புரிந்தாள். நவசக்தியரும் ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். மாணிக்கவல்லி வீரபாகுவையும் மௌக்திகவல்லி வீரகேசரியையும் புஷ்பராகவல்லி வீர மகேந்திரனையும்
கோமேதகவல்லி வீர மகேஸ்வரனையும், வைடூரியவல்லி வீர புரந்தரனையும், வைரவல்லி வீர ரட்சகனையும், மரகதவல்லி வீர மார்த்தாண்டனையும், பவழவல்லி வீராந்தகனையும், இந்திர நீலவல்லி வீர தீரனையும் வீர திருமகன்களாக பெற்றார்கள். வீரவாகு உள்ளிட்ட நவவீரர்கள் வம்சம் செங்குந்தர், கைக்கோள முதலியார்கள் வம்சம் என்று பல ஆவணங்கள் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பிறக்கும் போதே பகைவர்களை அச்சுறுத்தும் தோற்றத்தோடு தோன்றி அவர்களை வாழ்த்தி ஈசன் ஆளுக்கு ஒரு வாளை பரிசளித்து வாழ்த்தினார். தர்மத்தை காக்க பிறப்பெடுத்திருக்கும் முருகப்பெருமானுக்கு உதவ தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். இப்படி முருகப்பெருமான் தோன்றிய திருநாளிலேயே உருவானவர்கள் இந்த நவவீரர்கள். வைகாசி விசாக திருநாளில் கந்தனை வணங்குபவர்கள் எவர்களையும் வணங்கினால் எதிரிகள் பயம் ஒழிந்து வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன் என்ற பெயரும், கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்றதால் கார்த்திகேயன் என்ற பெயரும் சிறப்பு வாய்ந்தவைகளாக போற்றப்படுகின்றன. ராமாயண காவியத்தில் ஹனுமன் பாத்திரம் போலவே கந்தபுராணத்தில் வீரபாகு தேவர் பாத்திரம் கூறப்படுகிறது. ஹனுமார் கடல் தாண்டி சென்று சீதா தேவியிடம் அருட்பொட்டிருவாழி மோதிரம் அளித்து மீண்ட பொழுது எதிர்த்த அரக்கர்களை அழித்த வீர சான்யத்தை கதிர்காம முருகன் அருளியது போல வீரபாகு தேவர் கடல் தாண்டி சூரபத்மனிடம் தூது போய் மீண்டு வந்து அரக்கர் கூட்டத்தை அழிக்க செந்தூர் குமரன் அருளுகிறார். அவருடைய வீரவாழ் படையில் தீரத்தை கூறுவதுதான் இந்த வீரவாழ் வகுப்பு. முருகப்பெருமானை தியானிப்பதே தமது பலம் என கொண்டு அவர் கட்டளைப்படியே கடல் தாண்டி சூரபத்மனிடம் தூது போய் மீண்ட சாகச செயலை கொங்கை பனையில் எனும் பாடலில் அங்கை படை வெட்டன்றை படுகை கந்தி கடலில் கடிதோட அந்த பொழிலில் சந்துத்தலையுற் சஞ்ச பொருது சுழியாதே செங்கை கதிருற்றொன்ற கடலு சென்றுற்றவர் தற்பொருளானாய் என்று பாடுகிறார். இந்த வீரவாழ் வகுப்பின் விளக்கத்தை பார்ப்போம். தாமரையில் வசிக்கும் பிரம்மனுக்கும் சிறப்பான பதிவு வகிக்கும் தேவராஜனான இந்திரனுக்கும் 7 உலக வாசிகளான எல்லோருக்கும் ஏற்பட்ட வருத்தங்களை போக்கும் என்பதை பூவுளோனுக்கும் உயர் தேவர்கோனுக்கும் 7 பூவில் யாவர்க்கும் ஒரு துன்பு தீர்த்திடுமே என்றார். பூதசேனைக்குள் 1 கோடி சூரிய பிறவி போல மாய கரிய கங்குல் நீக்கிடுமே என்றார் 2வது வரியிலே. பூதப்படையின் மத்தியில் எண்ணற்ற சூரியர் போல ஒளிவிட்டு அஞ்ஞானமாகிய கரிய இருளை விலக்கிவிடும். இது எப்படி உள்ளது என்றால், பூதப்படை நடுவே சண்முக பெருமான் நிற்கிறார். அவர் திருவடிகள் யுக முடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுகிறது என்பதை உததி இடைகளவு மரகதவர் உனக்குல துரக உபலளித்த கனகரத சத கோடி சூரியர்கள் உதயம் என்கிறார். அப்பொழுது சூரனுடைய அஞ்ஞானத்தை முருகனின் வேலாயுதம் அழிப்பது போல வீரபாகுவின் வாளும் அதே செயலை செய்கிறது. 3வது வரியில் பூதி பூசி பரமர் தோலை மேல் இட்டதொரு போர்வை போல் நெட்டுரை மருங்கு சேர்த்திடுமே என்று பாடுகிறார். வெந்த நீரணி வேணியராகிய சிவபெருமான் மேலாடையாக தரித்திருக்கும் யானை தோல் போல் கரிய நிறத்து பெரிய உரையிலே உட்புறத்திலே சேர்த்து விளங்குகிறது வாழ் என்பது இதன் பொருள். உதித்தாய் என்னும் பாடலில் பார்த்தோம். கஜமுகாசுரனின் தோலை உரித்து ரத்தமொழுகும் அந்த தோலை உரித்து விரித்து போர்த்தி கொண்டார் சிவபெருமான் என்று அப்படிப்பட்ட யானை தோல் போல விளங்கும் கரிய நேர உரையிலே இருக்குமாம் வீரபாகுவின் வாழ். வீரர்கள் போருக்கு கிளம்பும் முன் சிங்கவாகன துர்கையை பூஜித்து தம் வாளை முன்னே வைத்து வழிபடுவார்கள். போரில் வெற்றியடைந்த பிறகு அந்த வீரவாளை துர்கையில் கையிலே வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து தும்பை பூவால் அலங்கரிப்பார்கள். நீரும் மலரும் சொரிந்து பூஜிப்பது வழக்கம் என்பதை போரிலே நிர்தமிடு வீரமா லக்ஷ்மி மகிழ் பூஜை நேசித்து மலர் தும்பை சாத்திடுமே என்கிறார். சூரனின் பிள்ளை வஜ்ரவாகு ராவணன் போல் 10 தலைகள் உடையவனாம். வீரவாகுவின் வாழ் அவன் கையையும் தலையையும் அறுத்தது என்பதை பாவரூப குடிய சூரனார் பெற்ற பரபாலர் மாட தசைகள் உண்டு தேக்கிடுமே என்ற வரியில் கூறுகிறார். சூரனின் இன்னொரு பிள்ளை பானுகோபன். அவன் வீரவாகுவின் வாளுக்கு இரையானான். இதை பானுகோப பகஞன் மேனி சோர குருதி பாயவே வெட்டி இரு துண்டமாக்கிடுமே என்கிறார். பானுகோபனை வென்றதும் முருகப்பெருமான் வீரபாகுவை பாராட்டி வேண்டிய வரத்தை கேள் என்றதற்கு நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் கோர வேண்டிய ஒன்றை வீரபாகு சொல்லுகிறார். கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேலே இந்திரன் அரசினை கனவிலும் வெக்கேன், மாலையன் பெரும் பதத்தையும் பொருள் என மதியேன், சாலனின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்று எறும்பு நரிநாய் கணம் கழுகு காகம் உண்ப உடலே சுமந்து என்று வாரிகண்டபுரம் திருப்புகள் கூறியது போல
மரணங்கள் நிகழும் போர்க்களத்திலே உணவுக்காக சுற்றும் நரி, பருந்து, பேய் கூட்டங்கள் சாப்பிடும்படி அவைகளுக்கு மாமிசத்தை அளிக்கும் வீரவகையின் வாட்படை என்பதை பாடு சேர் யுத்த கள மீதிலே சுற்று நரி பாரி பேய் துய்த்திட நினங்கள் ஊட்டிடுமே என்றார். 8வது வரியில் வீர பாடல்களை பாடிக்கொண்டும் வீர விளையாடுகளை ஆடிக்கொண்டும் செய்த யுத்த களத்தில் பத்ரகாளியுடன் போர் செய்து அவளுடைய சூராயுதத்தை மோதி வெற்றி காணும் வீரவாகுவின் வாழ் என்பதை பாடியாடி பொருத போரிலே பத்திர கபாலி சூழப்படையை வென்று தாக்கிடுமே என்கிறார். சூரபத்மனின் மகன் அக்னிமுகாசுரன் பத்ரகாளியை உபாசனை செய்து தன்வசம் வைத்திருந்தான். போரில் அவளை துணை நாட காளி யுத்தம் செய்து வீரபாகு மேல் தன் சூலத்தை ஏந்தாள். அவர் தன் வாளினால் அந்த படையை துண்டாக்க காளி அவரை பணிந்து வெளியே போய்விட்டாளாம். 9வது வரி ஆவலாக துதிசி பாவலோர்மை கலிகளாம கோரக்களை களைந்து நீக்கிடுமே. ஆசையுடன் துதிக்கும் கவிவாளர்களுடைய உண்மையான வறுமையாம் அந்த உக்கிரமான சோர்வை அயர்வை போகும்படி நீக்கி உதவும் வீரபாகுவின் வாழ். கருப்புவிலில் என்னும் பழனி பாடலில் திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மெடி பகைமை ஜெயித்தருளும் இசிப்பிரிய திருத்தமாதவர் புகழ் குருநாத என்று கவிவாணருடைய உண்மையான வறுமையையும் பகைமையையும் வெல்லுபவர் என்றார் முருகனை. எனவே அவரது வீரவாகுவின் வாழும் அதையே செய்கிறது. தரித்து வழி நடக்கும் என இழத்தூர் வரத்துமிரு புறத்துமர் திரு பகல் துணையதாகும் வேல் என்றார் வேல் வகுப்பிலே. அதுபோல யாருமே துணையில்லாதவனான என் மேல் ஒரு ஆபத்து கூட தொடர்ந்து வராதபடி என்னை சுற்றிலும் இருந்து காக்க உதவுவது வீரவாகு தேவரின் வாழ் என்பதை யாருமே அற்றவன் என் மீதோர் ஆபத்துறவராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே என்கிறார். போருக்கு செல்வதற்கு முன்பாக குமரனின் சிறந்த ஆயுதங்களை ஆணை அனைத்திற்கும் முதலில் பணிய வேண்டிய கட்டளையாக வைத்து வேல், குலிசம் முதலிய குமரின் ஆயுதங்களை பலமாக வந்து போற்றுகிறதாம் வாட்படை என்பதை ஆடல் வேள் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போற்றிடுமே என்றார். ஆலகால விஷத்தை போன்ற யமராஜனின் சூலாயுதத்தையும் அவனை விட்டு நீங்காத பாச கயிற்றையும் அறுத்து அழித்துவிடும் வீரவாகவனின் வாட்படை. இதை ஆலகாலத்தினிகர் கால சூலத்தையும் அறாத பாசத்தையும் அறிந்து போற்றிடுமே என்று பாடுகிறார். கந்தர் அலங்காரத்தில் சூலம் பிடித்து யமபாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலம் தனக்கு ஒரு காலம் மஞ்சேன் கடல் மீது எழுந்து ஆழம் குளித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒருமை துணையே என்றார். திரிபுரங்களை சிவபெருமான் எரித்ததை ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். அந்த நிகழ்வை குறிப்பிட்டு அந்த திரிபுர சம்ஹாரம் நடத்திய சிவன் தந்த பாக்கியவான் என்பதை மேவலார் முப்புறமும் நீரவே சுட்ட ஒரு மேருவாம் விற்பரமர் தந்த பாக்கியவான் என்றார். வேடர் வளர்த்த மான் போன்ற வள்ளியம்மைக்கும் சிறந்த தேவசேனிக்கும் கணவராக வரம் கொடுத்த வேலாயுத பெருமானின் திருவடிகளை வணங்கி அதன் மூலம் ஒப்பற்ற சிவானந்த வாழ்வை பெற்றவர் வீரவாகு தலைவர் என்பதை வேடர் மானுக்கும் உயர் தேவயானை குபிசை வேடர் தாளை தொழுது உயர்ந்த வாழ்க்கையினான் என்றார். பெருமை மிக்க கைலாய நந்தி கணத்தைச் சேர்ந்த 8 பேர்களான வீரர்களின் அன்புமிக்க அண்ணனான தோல் வலிமிக்க சகாயம் நமது தோல் தோன்றாத துணையாக நமக்கு எவ்வாறு விளங்குகிறதோ அப்படி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் ஆணைப்படி நவ வீரர்கள் தோல் போன்று நின்றார்கள் என்பதை வீறு சேர்மிக்க கணநாதனார் 8 வகை வீரனே எத்தமையன் என்ற தோல் துணைவோன் என்றார். சூரபத்மனது தம்பியரான சிங்கமுகனுக்கும் தாரகனுக்கும் சிவபெருமான் வரம் தந்த பொழுது சூரன் என்பவன் தோழினைப் போலவே வீரம் பெற்று விளங்குக என்றதனால் சூரனுக்கு தம்பியர் இருவரும் 2 தோல் போன்று உதவினார்கள். இதை கந்தபுராணத்தில் தோல் துணைவனாம் இளவல் என்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ராமாயணத்திலும் ராவணனின் தம்பி விபீஷணனை தவிர மற்ற தம்பியர் தோல் கொடுத்தார்கள் என்பதை அறிவோம். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்ற பழமொழியும் நினைவு கூறுவோம். இவ்வாறு சிறப்பு விளங்கியது என்ன என்றால் மேன்மையாம் லட்சரத வீரர் பூஜிக்க ஒரு வீரவாகு தலைவன் என்ற வாட்படையே மேன்மையாம் லட்சரத வீரர் பூஜிக்க ஒரு வீரவாகு தலைவன் என்ற வாட்படையே என்று பாடலை முடிக்கிறார். சிறப்பு மிக்க ரத வீரர்கள் 1,00,000 பேர் போற்றி துதிக்க அவர்களுக்கு தலைவனாக விளங்கும் வீரவாகு என பெயர் கொண்ட நாயகரின் வெற்றி சூழ்ந்த வாழாயுதமே என்பது இதன் பொருள். நவ கன்னியர் வியர்வையில் இருந்து 1,00,000 வீரர்கள் உதித்தார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம். இவர்கள் அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர் என்று 4 வகை ரத வீரர்கள். அதிரதர் என்பவர் ஒரு தேரில் நின்று தம் தேர் குதிரை சாரதிகளுக்கு அழிவு வராமல் காத்து பல ஆயிரம் தேர் வீரர்களோடு எதிர்த்து வேறு துணை இல்லாமலே போர் செய்து வெல்லும் வல்லமை உடையவர்.
மகாரதர் 11,000 தேர் வீரரோடு சண்டை செய்பவர். சமரதர் ஒரு தேர் வீரனோடு தாமும் ஒருவராய் எதிர்க்க வல்லவர். அர்த்தரதர் அவ்வாறு எதிர்க்கும் அளவில் தம் தேர் முதலியவற்றை எழுந்து போகும்படி ஆனவர். இவர் இருவர் சேர்ந்தால் ஒரு சமரதனுக்கு ஒப்பாவார். இந்த பொருளை தெரிந்து கொண்டோம். இந்த வீரவாள் வகுப்பு பாடலை குகஸ்ரீ சங்கரதாஸ் அவர்கள் மிருதங்க வாசிப்போடு குகஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் பாட கேட்டோம். நமது சபையின் பழம்பெரும் அடியார் குகஸ்ரீ திருமூர்த்தி அவர்களின் குமாரத்தி ஸ்ரீமதி அபர்ணா ரமேஷ் இதை நாட்டிய காட்சியாக நமக்கு நடித்து காட்டினார். எனவே திருப்புகழில் ஏல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் ஒரே அமர்வில் கற்பகம் 12 திருமுறை ஆய்வு மையத்தில் பதிவு செய்ய வைத்த முருகப்பெருமானுக்கும் ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய தாளாளர் சிவத்திரு வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்லாது போதாது. அவர் திருவடிகளை சிறுமேல் கொண்டு போற்றி வணங்குகிறேன். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.